ஹாய், இப்போ நம்ம ஏர்போர்ட்டில் தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். ஸ்பாய்லர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். Spoiler அப்படின்னா small hinged plate on top portion of the wing and that can be used to slow down the aircraft. அப்படின்னா இந்த ஏர்க்ராஃப்டை வந்து ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல் பேர் தான் வந்துட்டு ஸ்பாய்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 3 ஆப்ரேஷன் இருக்குது. அதாவது யா, ரோல் அண்ட் தென் வந்து பிட்ச். இப்போ யா அப்படிங்கிறது வந்து என்ன, இந்த 3 ஆப்ரேஷனும் எதை வந்துட்டு டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ரொட்டேஷன் த ஏர்க்ராஃப்டை வந்து டிஃபைன் பண்ணுது. அது வந்து எந்த பர்டிகுலர் ஆக்சஸில் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த 3 ஆக்ஷனுமே வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ இப்போ யா அப்படிங்கிறது வந்து எதை வந்து இது பண்ணுது அப்படின்னா வெர்டிக்கல் ஆக்சஸில் வந்துட்டு இந்த ஏர்பிளைன் வந்து ரொட்டேட் ஆகிறது டிஃபைன் பண்ணுது. ரோல் அப்படிங்கிறது வந்து எதுக்காக டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு லாங்கிடியூட்னல் டைரக்ஷனில் வந்துட்டு இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்காக இது பண்ணுறாங்க. பிட்ச் அப்படிங்கிறது வந்துட்டு லேட்ரல் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ், இசட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த 3 ஆக்சஸ்லையும் வந்துட்டு அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த 3 ஆக்ஷனோட இது ஆக்சஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த டர்னிங் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா சேஞ்சிங் த டைரக்ஷன்ஸு. அதுக்கடுத்து இந்த 3 ஆக்ஷன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு மூணு டூல்ஸ் வந்து இருக்குது. ஏலரான்ஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்து எலிவேட்டர், நிமிஷம், ஏலரான்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து எலிவேட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொன்று வந்து இந்த 3மே வந்துட்டு ரொட்டேஷனுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு டூல்ஸ் தான். ஏலரான்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஏர்போர்ட் வந்து லாங்கிடியூடல் டைரக்ஷனில் வந்துட்டு ரொட்டேட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ரட்டர் அப்படிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா வெர்டிக்கல் ஆக்சஸில் வந்துட்டு இது ரொட்டேட் ஆகிறதுக்காக இது பண்ணுறாங்க. இது வந்துட்டு எலிவேட்டர் வந்து எதுக்காக அப்படின்னா பிட்சிங் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. இப்போது ரோலிங் எல் வருது இல்லையா, அப்போ வந்து லாங்கிடியூடல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒய், வி அப்படின்னு ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆல்ஃபபெட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு யா வந்து வெர்டிக்கல் ஆக்சஸ்லையும் பிட்ச் அப்படிங்கிறது வந்து லேட்ரல் ஆக்சஸ்லையும் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறமா 2 காம்பனண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, 3 காம்பனண்ட் கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலி. என்ன அப்படின்னா வெர்டிக்கல் ஸ்டெபிளைசர், ஹரிசாண்டல் ஸ்டெபிளைசர், அதுக்கடுத்து ட்ரிம் டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்துட்டு வெர்டிக்கல் ஸ்டெபிளைசர் வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு சைட் டு சைட் மூமெண்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்காக, அதாவது சைட் டு சைட் மூமெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த வெர்டிக்கல் ஸ்டெபிளைசர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா யா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹரிசாண்டல் ஸ்டெபிளைசர் அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அப் அண்ட் டவுன் மோஷன் ஆஃப் த ஏர்க்ராஃப்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா வந்துட்டு பிட்ச். அதுக்கடுத்து ட்ரிம் டேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரிம் டேப்ஸ் வந்து எப்படி அப்படின்னா வந்துட்டு கனெக்டட் டு த ட்ரெயிலிங் எட்ஜ் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் அண்ட் டு கவுண்டராக்ட் த ஏரோடைனமிக் ஃபோர்ஸஸ் அண்ட் stabilize the aircraft in a particular desired attitude without the need for operator to constantly apply a control force. அதாவது என்ன அப்படின்னா ட்ரிம் டேப்ஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ட்ரெயிலிங் எட்ஜ் ஆஃப் தி ஏர்க்ராஃப்டில் தான் இதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஏரோடைனமிக் ஃபோர்ஸஸை வந்து கவுண்டராக்ட் பண்ணுறதுக்காக. கவுண்டராக்ட் அப்படின்னா இப்போ ஏரோடைனமிக் ஃபோர்ஸ் வந்து ஒரு டைரக்ஷன் ஆக்ட் பண்ணி அது ஏர்க்ராஃப்டை வந்துட்டு மோஷன்லேருந்து டீவியேட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில், இல்லைன்னா சென்டர் லைன்லேருந்து டீவியேட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த ட்ரிம் டேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பர்டிகுலர் டிசைர் ஆட்டிடியூட்லேருந்து இருக்கும். வித்தவுட் த நீட் ஃபார் ஆப்ரேட்டர் டு கான்ஸ்டன்ட்லி அப்ளை கண்ட்ரோல் ஃபோர்ஸ். அதாவது ஆப்ரேட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து கண்ட்ரோல் ஃபோர்ஸை வந்து அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நீடு இல்லாமல், தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை வந்து ட்ரிம் டேப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பேசிக்கலி என்ன அப்படின்னா வந்து ட்ரிம் டேப்ஸ் எதுக்காக அப்படின்னா அந்த ஆப்ரேட்டரோட ரோலை வந்துட்டு ஈஸி பண்ணுறதுக்காக, இல்லைனா வந்துட்டு அதை வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி கூட வச்சுக்கலாம். அதை வந்துட்டு ஈஸியாகிறதுக்காக வந்துட்டு அதுக்காகவும் ப்ளஸ் வந்து ஏர்க்ராஃப்டை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காகவும் ஏரோடைனமிக் ஃபோர்ஸை வந்து கவுண்டர் ஆக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த தான் வந்துட்டு இந்த ட்ரிம் டேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரட்டர் அப்படிங்கிறது வந்துட்டு யாயிங்காகவும், எய்லரான்ஸ் அப்படிங்கிறது ரோலிங்காகவும், எலிவேட்டர் அப்படிங்கிறது பிச்சிங்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 3 ஆப்ரேஷன்ஸை பற்றி நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம். இதில் வந்துட்டு ரட்டர் அண்ட் எய்லரான்ஸ் அப்படிங்கிறது வந்து டைரக்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும், எலிவேட்டர் அப்படிங்கிறது எப்போவுமே டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எலிவேட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்.
எதுக்காக அப்படின்னா லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப்காகவும், ரட்டர் அண்ட் எய்லரான்ஸ் அப்படிங்கிறது டேரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக, விச் இஸ் வெர்டிக்கல் ஆக்சஸ்லையும் ஹரிசாண்டல் ஆக்சஸ்லையும் டேரக்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து எலிவேட்டர் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏர்க்ராஃப்டோட நோஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து ஃபார்வர்ட் மூமெண்ட்டில் வந்து நோஸை வந்து டிப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் டெய்ல்ஸை வந்து ரைஸ் பண்ணும்போது, அதாவது டேக் ஆஃப் அப்போ எப்படி இருக்கும், 2 கண்டிஷன் இருக்குது, டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்படின்னு. இதில் வந்து அப் எலிவேட்டர் அப்படின்னா வந்துட்டு நோஸ் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் வந்து அப்வர்டில் வந்து இருக்கும், ப்ளஸ் வந்து டெய்ல் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் வந்து டிப்ரெஸிங்கில் இருக்கும். இது வந்து டவுன், இது அதுக்கு அடுத்தது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு டவுன் எலிவேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் எலிவேட்டர் என்ன இருக்கும் அப்படின்னா நோஸ் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் வந்து டவுன்லையும் டெய்ல் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் வந்து அப்வர்ட்லையும் இருக்கும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அப் எலிவேட்டர் வந்து டேக் ஆஃப்காகவும் டவுன் எலிவேட்டர் வந்துட்டு லேண்டிங்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்க்கு எப்படி வந்துட்டு இந்த எலிவேட்டர் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். இதில் வந்துட்டு நோஸ் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் வந்து அப்வர்டில் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு டேக் ஆஃப்காகவும், டெய்ல் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் வந்து டிப்ரெஸிங்கில் இருக்கும் அந்த கண்டிஷனில். இது வந்து டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் அப்போ வந்து டவுன் எலிவேட்டர் வந்துட்டு கீழே போகும், அப் எலிவேட்டர் வந்து மேலே இருக்கும், டெய்ல் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் வந்து மேலே இருக்கும். ஸோ இது வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு லேண்டிங்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா ரன்வே வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரன்வே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பேவ்டு ரன்வேவாக இருக்கணும். பேவ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து கான்க்ரீட் வந்து போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு பேவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேவ்மெண்ட் வந்து பேவ்டு ரன்வே வந்து எதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 கண்டிஷனுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேவ்டு ரன்வே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ட்ரைனேஜ் இருக்கு இல்லையா, அதாவது மழை தண்ணி வந்து தேங்காமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு மழை தண்ணி வந்து வடிகிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் வந்துட்டு ரன்வேலேருந்து அந்த ஏர்க்ராஃப்ட் வந்து மூவ் ஆகி வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக, ஈஸியாக வந்து டவுன்வர்டை வந்து மூவ்மெண்ட் நடக்காமல் இருக்கிறதுக்காகவும், இல்லைனா வந்துட்டு சென்டர் லைன்லேருந்து அவேவாக மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா எரோஷன் ப்ரொடெக்ஷன், அதாவது இது இருக்கு இல்லையா, இந்த இதில் வந்துட்டு இந்த பேவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து அரிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேவ்டு ரன்வே வந்து எப்போவுமே வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் வந்து விலகி ஓடாமல் இருக்கிறதுக்காகவும் ட்ரைனேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும் எரோஷன் ப்ரொடெக்ஷனுக்காகவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து டச் டவுன் ஜோன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜோன் வந்துட்டு த்ரெஷோல்டு ஜோனாக இருக்கும். ஸோ இங்கே இதை வந்து அந்த பிக்சரில் காட்டுறாங்க பாருங்கள். த்ரெஷோல்டு ஜோன் வந்து ஃபஸ்ட்டு இருக்கும். டச் டவுன் ஜோன் அப்படிங்கிறது வந்துட்டு இதுதான் வந்துட்டு த்ரெஷோல்டு ஜோனு, இது வந்துட்டு டச் டவுன் ஜோன். ஓகேங்களா. இது வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஃபிக்ஸட் மார்க் டிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு டச் டவுன் ஜோன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், ஸோ இந்த டச் டவுன் ஜோன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஸ் பிளேஸ்ட் ஆஃப்டர் த்ரெஷோல்ட் ரன்வே. த டெசிக்னேஷன் த டச் டவுன் ஜோன் இஸ் டு என்ஷூர் த ஏர்க்ராஃப்ட் to land on a runway and provide a safe margin in case of pilot error or sudden loss of height due to wind shear or turbulence. அது என்ன அப்படின்னா இந்த த்ரெஷோல்ட் ஜோன் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் வந்து லேண்ட் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் லேண்ட் ஆகணும் அப்படிங்கிறது த்ரெஷோல்டு ஜோன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துலையும் லேண்டும் பண்ணுவாங்க ஆக்சுவலி. அடுத்து டச் டவுன் ஜோன் வந்து எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு சேஃப்டி மார்ஜின் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பைலட்டோட எரர்னாலேயோ இல்லை வந்துட்டு ஹைட்னால வந்துட்டு காற்று வந்து அந்த பிளேனை வந்துட்டு கரெக்டாக டேக் ஆஃப் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஆக்சிடென்டெல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல லேர்ன் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து டேக் ஆஃப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு தான் வந்துட்டு இந்த டச் டவுன் ஜோன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது டச் டவுன் ஜோன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரெஷோல்டு ஜோனுக்கு அப்புறமா வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு கரெக்டாக வந்து லேண்ட் ஆகுதா ரன்வேல அப்படிங்கிறதுக்காகவும் அண்ட் சேஃப்டி மார்ஜினுக்காகவும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் வந்து பைலட்டோட எரர்னாலையோ இல்லைனா வந்து காற்றுனாலையோ வந்துட்டு அந்த ரன்வே வந்துட்டு கரெக்டாக அந்த அந்த ஏர்க்ராஃப்ட் டாக்ஸிவே அப்படிங்கிறது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ரன்வே இருக்குல்ல, ரன்வேக்கும் டாக்ஸிவேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டே பார்த்தோம். இன்னொரு வாட்டி பார்க்கலாம். என்ன அப்படின்னா ரன்வேல தான் வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் வந்து எக்ஸாக்டாக வந்துட்டு டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் வந்து நடக்கும். ஆனால் டாக்ஸிவே வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு லோடிங் அண்ட் அன்லோடிங்காகவும், அதுக்கடுத்து வந்துட்டு இன்கேஸ் வந்து அந்த லோடிங் அன்லோடிங் பண்ண, அதுக்கடுத்து வந்துட்டு ரீஃப்யூலிங் பண்ண அந்த வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அந்த ரன்வேக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அந்த டாக்ஸிவே வந்து யூஸ்
பண்ணுவாங்க. ஸோ இந்த ரன்வேலையும் டாக்ஸிவேலையும் இருக்கிற மார்க்கிங் வந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகும். என்ன அப்படின்னா 2 மார்க்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒயிட் மார்க்கிங் அண்ட் தென் வந்துட்டு எல்லோ மார்க்கிங் அப்படின்னு. ஒயிட் மார்க்கிங் வந்து ரன்வேக்கும், எல்லோ மார்க்கிங் வந்து டாக்ஸிவேக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு ரன்வே வந்து 4 ஃபேக்டர்ஸ்னால இல்லைன்னா 5 ஃபேக்டர்ஸ்னால வந்துட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. ரன்வேவோட லென்த்து, ஓரியன்டேஷன் ஆஃப் ரன்வே லென்த்து, டிசிக்னேஷன் ஆஃப் ரன்வே, ரன்வே பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கும், ரன்வே மார்க்கிங்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இதை பற்றி தான் நம்ம அப்கமிங் கிளாஸஸில் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ரன்வே லென்த்து, ரன்வே லென்த் வந்து எதை பொறுத்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எலிவேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும், அடுத்து வந்து டெம்பரேச்சரை பொறுத்து சேஞ்ச் ஆகும், அதுக்கடுத்தா வந்துட்டு கிரேடியன்ட் பொறுத்து சேஞ்ச் ஆகும். இந்த ரன்வே லென்த் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்காக வந்துட்டு நம்ம வந்து இன்னும் அதிகமான தூரம் வந்து போகணும் அப்படின்னா வந்துட்டு ஈஸியாக வந்து டேக் ஆஃப் வந்து நடக்கும் அந்த ஏர்க்ராஃப்டில். எப்படி அப்படின்னா வந்துட்டு ட்ராவல் ரன்வே லென்த் வந்து எவ்வளோ அதிகமாக எடுத்துக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்துட்டு வேகமாக வந்து அந்த ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு இதாகும், டேக் ஆஃப் வந்து நடக்கும். இது வந்து எல்லா கேஸ்லேயும் வந்துட்டு ரன்வே லென்த் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா இது வந்து எக்கனாமிக்கல் கிடையாது. ஃபஸ்ட்டு எப்படி ரன்வே லென்த் வந்து கம்மியாக இருக்கிறதா வந்துட்டு எக்கனாமிக்கல், ஆனால் வந்து இது வந்து சில அவுட்டர் ஃபேக்டர்ஸ்னால வந்துட்டு மாறும். என்னென்ன அவுட்டர் ஃபேக்டர்ஸ்னால மாறும்? எலிவேஷனால மாறும், டெம்பரேச்சர்னால மாறும், அதுக்கடுத்து கிராடியன்ட்னால மாறும். சரிங்களா? அடுத்து வந்து ஓரியன்டேஷன் ஆஃப் ரன்வே லென்த். ஓரியன்டேஷன் ஆஃப் ரன்வே லென்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். இது வந்து அடிக்கடி வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் வரக்கூடிய ஒரு டாபிக். என்ன அப்படின்னா வந்துட்டு ஓரியன்டேஷன் ஆஃப் ரன்வே லென்த் வந்து எதை வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதே வந்துட்டு ஒரு கொஸ்டினாக வந்து கேட்டிருந்தாங்க. எதை வச்சு டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா விண்ட்ரோஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அதுவும் நம்ம வந்து அப்கமிங் கிளாஸஸில் வந்து பார்க்கலாம். அதுக்கடுத்து டெசிக்னேஷன் ஆஃப் ரன்வே லென்த். டெசிக்னேஷன் ஆஃப் ரன்வே லென்த்தில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஆங்கிள் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த ஆங்கிளில் வந்து நம்ம வந்து ரன்வே லென்த் வந்து ரன்வே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ரன்வே லென்த் கிடையாது, ரன்வே வந்துட்டு எந்த ஆங்கிளில் ப்ரொவைட் பண்ணுறோம், எதுக்காக வந்து ரன்வே வந்து அந்த மாதிரி ஆங்கிளில் வந்து அந்த ஆங்கிளில் ப்ரொவைட் பண்ணுறோம், ப்ரிவைலிங் விண்டுனா என்ன, ஹெட் விண்டுனா என்ன, டெயில் விண்டுனா என்ன அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அடுத்து ரன்வே பேட்டர்ன். ரன்வே பேட்டர்ன் வந்து 4 ரன்வே பேட்டர்ன் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சிங்கிள் ரன்வே பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து வந்துட்டு பேரலல் ரன்வே பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு இன்டர்செக்டிங் ரன்வே, அடுத்து ஓப்பன் வி ரன்வே அப்படின்னு சொல்லிட்டு 4 ரன்வே பேட்டர்ன் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு எதுக்காக, ஒவ்வொரு ரன்வேலையும் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்ன, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரொவைட் பண்ண ரன்வே என்ன, அதில் இருக்கிற ட்ராபேக்ஸை வந்து ரெக்டிஃபை பண்ணி அடுத்து எப்படி ரன்வேஸ் கொண்டு வந்தாங்க, ஏன் கிராஸ் விண்டுனா என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் கிராஸ் விண்ட் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா வந்துட்டு ரன்வே மார்க்கிங். ரன்வே மார்க்கிங்கும் கிட்டத்தட்ட இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான். அதில் வந்துட்டு என்னென்ன மாதிரி இருக்கும், நைட்டில் வந்துட்டு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, நைட்டில் வந்துட்டு மார்க்கிங், பகலில் வந்துட்டு மார்க்கிங் யூஸ் பண்ணுவாங்க ரன்வேல, அதுக்கடுத்து நைட்டில் வந்துட்டு மார்க்கிங் யூஸ் பண்ணுவாங்க. நைட்டில் வந்து லைட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. பகலில் வந்து மார்க்கிங் யூஸ் பண்ணுவாங்க, நைட்டு வந்து லைட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் வந்து கரெக்டாக வந்துட்டு ரன்வேல வந்துட்டு எது ரன்வே அப்படிங்கிறத வந்து பார்த்து டிஃபைன் பண்ணி வரணும் அப்படிங்கிறதுக்காகவும், டேக் ஆஃப் ஆகும்போது எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து கிளியர் வேணா என்ன, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். கிளியர் வேணா என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து வந்துட்டு ஏர்க்ராஃப்டோட டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, அசம்ஷன் கண்டிஷன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? பேசிக் ரன்வே லென்த்தோட அசம்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்.